ரசூல் தடுத்தாங்க. இன்பட்டு சும்மா சொன்னாங்க. இன்னும் சரியாக சொல்ல போவதா இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ் கோடு ஃபுல் ஹேண்டா ஆஃப் ஹேண்டா கேட்டா ஆஃப் ஹேண்டா சொல்ல முடியாது. அதிகமா ஃபுல் ஹேண்ட் கிடையாது. ஃபுல் ஹேண்ட் போடுறது ரசூலுல்லாஹி நல்ல விஷயம், போடவே சொல்றேன். அதிகமா ஆஃப் ஹேண்ட். எப்படி ஆஃப் ஹேண்ட்? மேல ஒரு துணியை பொத்தி வரைக்கும் கையில வச்சு பொத்திடுவாங்க. இல்ல பொத்தி எடுத்து ஒரு துணியை பொத்தி பாருங்க, இது வரைக்கும் தான் வரும். என்ன செய்யும்? இது வரைக்கும் தான் வரும். முஞ்சி போனா இங்க வரைக்கும் வரும். குருடிக்கு மேல என்ன செய்வோம்? எடுத்து முழுசா கையை உள்ள வச்சு மறைச்சுக்கிறோம், வெளியே கையே தெரியாது. இதுதான் இன்னைக்குள்ள ஆடை கலாச்சாரம். நாம நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு ஆஃப் ஹேண்ட் போட்டு அரைக்கை சட்டை போட்டு அது குற்றம் அல்லது ஒரு வெறுக்கத்தக்க செயல். உடனே புதுசா நம்ம உண்டாகும் மக்ரூஹ்னா என்னங்க? வெறுக்கத்தக்க செயல். யார் இருக்கிறது? நீ வெறுத்த மார்க்கமாமா? நான் வெறுத்த மார்க்கமாமா? நான் வந்து சுப்பா போடுற சொல்றேன், நான் வெறுக்கேன். சுப்பா வந்து மார்க்கெட் சொல்றேன். மார்க்கெட் சொல்றது அதே கிடையாது. அவன் வெறுப்பா சுப்பா போடுறாரு. சுப்பா போட சொல்லி பிறகு கட்டாயம் பண்ணக்கூடாது. ஏன் இஷ்டம் நான் பேண்ட் ஷர்ட் போடுறேன், எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட வச்சு நான் கட்டாயம் பண்ணக்கூடாது. அதான் விஷயம். இதுல தடுக்கப்பட்ட ஆடை கூட என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். மலையை என்ன சொன்னார்கள்? முதல் விஷயம் நான் சொல்லி காமிச்சேன், பூமியை பசக்கூடாது. அடுத்து எந்த ஆடை அணியக்கூடாது, எந்த ஆடையை அணியக்கூடாது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிருக்காங்க இல்லையா? அது சொல்லிருக்காங்க. லா தல்பஸ் ஹரீர், பட்டாடை அணியாதீர்கள், பட்டாடையை அணியாதீர்கள். யாருக்கு? ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு அல்ல. வளர்த்தீபாஜ், பட்டுல வந்து 5 வகை இருக்குது. பட்டு எத்தனை வகை இருக்குது? மொத்தம் 5 வகை பட்டு இருக்குது. மிஸ்ருடைய எகிப்து நாட்டுடைய பட்டு, அந்த நாட்டு பட்டு, இந்த நாட்டு பட்டுன்னு சொல்லி 5 வகை பட்டு இருக்குது. எந்த பட்டையும் அணியாதீர்கள். வலா தஷ்ரபு பி ஆனியத தஹப், தங்க பாத்திரத்தில் வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடாதீர்கள். ஃபில்லா, தங்க பாத்திரத்திலும் வெள்ளி பாத்திரத்திலும் சாப்பிடாதீர்கள். தங்க பாத்திரம் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சிட்டோம். பட்டாடை அணியாதீர்கள், தங்க வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடாதீர்கள். இன்னஹா லஹும் ஃபித் துன்யா, இறைவனுக்காக இதை செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலனா ஃபில் ஆகிரா, நமக்கு மறுமையில் கொடுக்கப்படும். தங்க தட்டு, வெள்ளி தட்டு, வெள்ளி ஸ்பூனு, தங்க ஸ்பூனு, தங்கத்தான கோடைகள், வெள்ளியிலான கோடைகள், அதே போல படுக்கை தங்கத்தில், படுக்கை வெள்ளியில், உங்களுக்கு எது வேணுமோ அதுல எல்லாமே எங்கே கொடுக்கப்படும்? மறுமையில் கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய சாபம் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை சொல்கிறார்கள். அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபஇன் வ நஹானா அன் ஸபஇன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு 7 விஷயங்களை ஏவினார்கள், 7 விஷயங்களை கடுத்தார்கள். என்ன சொல்லலாம்? 7 விஷயங்களை கட்டளையா கொடுக்குறாங்க, 7 விஷயங்களை தடையா சொல்றாங்க. அது என்ன? அமர்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் ரிசல்ட் கட்டளையிட்டார்கள். இதுவாய் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுமாறு, வையாதத்தில் மரீர், நோயாளியை நல விசாரிக்குமாறு, வைஜாபத்தில் தாழி, விருந்து அழைத்தால் ஏற்றுக்கொண்டு விருந்தில் பங்கு கொள்ளுமாறு, நஸ்ரில் மதுலூம், பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுமாறு, இப்ராஹிம் கஸமி, சத்தியம் செய்தால் அதை பூரணமாக நிறைவேற்றுமாறு, வரத்தி சலாம், சலாம் சொன்னவருக்கு பதில் சலாம் கூறுமாறு, தஸ்மீத்தில் ஆதிஸ், அதே போல தும்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவருக்கு யரபுக்கல்லாஹ் என்று சொல்லுமாறு 7 விஷயங்கள் கட்டளையிட்டார்கள். வலஹானா அன் ஆயத்தில் துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? 7 விஷயங்களை எடுத்தார்கள். அதில் ஒன்று தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடுவது. வகாத்தமத் தஹப், அதே போல தங்கம் வெள்ளியை, தங்கத்தை ஆண்கள் ஆபரணமாக அணிந்து கொள்வது. 2. 3 5 வகையான பட்டு. 5 சேர்த்து ஒண்ணா பிரிக்கிறாங்க. அப்ப இந்த 2 5 7 5 வகையான பட்டு. எப்படி பட்டு? ஹரி, தீபான், கஸ்ஸி, இஸ்தப்ர வேற சொல்றாங்க. இப்படி 5 வகையான பட்டு இது அணிவிக்கப்படுத்தார்கள். நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதனால எந்த காரணத்தை கொண்டும் இந்த பட்டாடையை அணிய மாட்டோம், தங்கத்தை ஆண்கள் ஆபரணமாக அணிய மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய ஆடை கட்டுப்பாடை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் பட்டு அணியக்கூடாது. ஆண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு கையில தங்கம் எடுக்கிறாங்க, ஒரு கையில வெள்ளி எடுக்கிறாங்க. இன்ன ஹாதைனி ஹராமுன் அலா துபூரி உம்மதி, இந்த ரெண்டும் என்னுடைய உம்மத்தில் ஆண்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. தங்கமும் பட்டும் ஆண்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இதை பெண்கள் அணிந்து கொள்ளலாம்,
ஹர்ரம லிபாசுல் ஹரீர் சொல்றாங்க. ஹர்ரம லிபாசுல் ஹரீர் வதஹப அலா துகூர். என்னுடைய உம்மத்துல அதாவது கூறி உம்மத்தி என்னுடைய உம்மத்துல தங்கமும் அதே போல பட்டும் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வஹல நிசாவும் அவருடைய பெண்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார்கள். அப்ப இந்த அடிப்படை சோதர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அணியக்கூடிய ஆபரணம் தங்கமா இருக்கக்கூடாது. நாம் ஆபரணம் சொன்னா நம்ம கழுத்துல ஒரு செயின், கையில ஒரு செயின் இதெல்லாம் போட்டு அடையாங்க. நீ புதுசா நபிசுல்லாஹ் கழுத்துல செயின் போட்டது இல்லை, நல்லா தெரியுங்க. சாபங்கள் கழுத்துல செயின் போட்டது இல்லை, கையில செயினை கட்டிக்கிறதுல, இதெல்லாம் ஃபேஷன் லேட்டஸ்ட் நம்ம பார்க்கிறோம். அது தங்கத்துல செயின் போட்டு வர்றான், நம்ம வெளியில போட்டு போறோம். நோக்கம் இன்னவெல்லாம் நாமாலுக்கு நீயா அல்லாஹ் தாலா ஒரு நோக்கத்தை பார்க்கலாம். ஒரு ஆபரணத்தை நீங்க அணிஞ்சீங்கன்னு சொன்னா எதற்காக அணியீங்க? கையை வெளியே போடுறீங்க, காரணம் சொல்லுவீங்க சுன்னத். நபிசுல்லாஹ் போட்டிருந்தாரு நாங்க போடுறோம், ஓகே பிரச்சனை இல்லை. கையில ஒரு செயினை கட்டிக்கிறீங்க, வெள்ளி செயினை, ரசூலுல்லாஹ் போட்டாங்களா? இல்ல. நம்ம கிட்ட பதில் சொல்றாரு, ஜி இதுவும் ஹராம் இல்லையே, இது போட்டா என்ன? ஹராம் இல்லதான். உங்க நோக்கம் என்ன? பட்டைய பிரசவ போற நோக்கம் என்ன? காலேஜ் போய் சொல்லுவீங்க, என்ன ஃப்ரெண்டு அவன் தங்கத்துல போட்டு வந்திருப்பான், நம்ம ஆளு செய்வான் வெளியில போட்டு போயிருப்பான். என்னப்பா வெளியில போட்டுருக்க? இல்ல நான் தங்கத்துல இந்த மாதிரி 4 செயின் போட முடியும், என்னால எங்க அப்பா கடை வாங்கி கொடுத்துருவாரு. நான் ஏன் வெளியே போட்டிருக்கேன்னா இது ஹராமா போட்டிருக்கான வெளியே போட்டிருக்கேன். யாரும் போட்டிருக்கேன் இல்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயக்கா போடக்கூடாது. ஒரு எமர்ஜென்சிக்கா நீங்க போட்டுக்கிறீங்க, வெளியூர் போறீங்க, திடீர்னு மாட்டிக்கிறீங்க, உங்களுடைய பணம் திருடு போகுது, பண பற்றாக்குறை ஏற்படுது, ஏதாவது வாங்க வேண்டியிருக்குது, பட்டு கட்டணை கொடுத்து வச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு நோக்கம். இடுப்புல நீங்க வெளி செயின் போட்டீங்கன்னு சொன்னா அதை ஏன் கேட்கவே முடியாது. என்ன காரணம்? உங்களுடைய கீழங்கியே சரி செய்து கொள்வதற்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். அது அனுமதிக்கப்பட்ட பிரச்சனையே இல்லை. அது இந்த மாதிரி கேள்வி ராஷ்டிரம் வராது. யாரும் காட்ட போதும் இல்லை, இடுப்புல நான் செயின் போட்டிருக்கேன் 40 ரூபாய்க்கு 40,000க்கு காட்ட முடியாது. அப்ப நம்ம நோக்கம் சோதனை, அப்ப அந்த நோக்கத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அடுத்து பாருங்க, நபிசுல்லாஹ் செய்தார்கள் காவி ஆடை. காவி ஆடை, காவி நிறம்ல, அது நபிசுல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக எடுத்தார்கள். நல்லா தெரிஞ்சு, ஆணோ பெண்ணோ முழுக்க முழுக்க காவி ஆடை அணியக்கூடாது. ஆடையில ஒரு ஓரத்துல காவி ஒட்டு போட்டு வச்சிருக்க பிரச்சனை இல்லை. இந்த காலர் பாருங்க, இது மட்டும் ஒரு கலர், இந்த நெஞ்சு பட்டி ஒரு கலர், புல்லட் போட்டா கையில மட்டும் ஒரு கலர். இந்த மாதிரி தனியா கலர் வச்சு போறது ஒரு ஃபேஷன். நாம் அணிகிறோம், அந்த மாதிரி அணிகிறோம். நபிசுல்லாஹ் அதே மாதிரி நினைச்சிருக்காங்க, பட்டுல நினைச்சிருக்காங்க. இந்த கையை கப்புக்கு காலத்துக்குலாம் பட்டுல வச்சு ரசூலுல்லாஹ் போட்டுருக்காங்க, அது சரி போறது. அப்ப இது மாதிரி நீங்க பட்டை என்ன செய்யலாம்? உங்க ஆடையில ஒரு ஓரத்துல பயன்படுத்தலாம். காலருக்கு பட்டு போட்டுக்கலாம். ஆனா காலருக்கு பட்டு போட்டா கழுத்துல எரியும், கஷ்டம், நமக்கு தெரியும். கைக்கு பட்டு போட்டுக்கலாம், பாக்கெட்ல ஓரத்துல வச்சுக்கலாம், பட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம், இது தப்பு இல்ல. இதே போல காவி ஆடையையும் ஒரு ஓரத்துல நீங்க பயன்படுத்திக்கிறது தப்பு இல்ல. ஆனால் முழுக்க முழுக்க காவி ஆடை பயன்படுத்த கூடாது என்று நபிசுல்லாஹ் கருத்தார்கள். காரணம் என்ன? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். பிற மத கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர்தான். இது அந்த காலத்து முதல் இன்றைய வரை காவி ஆடையை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் அணியக்கூடிய ஆடை. முஸ்லிம்களோட குறிப்பா முஸ்லிம்கள யாரெல்லாம் இறை பக்தியோடு இருக்கிறார்களோ, கடவுள் பக்தியோடு இருக்கிறார்களோ, பூசாரிகளாக சாமியார்களாக இருக்கிறார்களோ அவர் அணியக்கூடிய ஆடை அந்த முதல் இன்று வரை இறை நபிசுல்லாஹ் செய்கிறார்கள், நேரடியாக இருக்கிறார்கள். காவி ஆடை ஆணும் பண்ணி யாரும் ஒட்டுமொத்தம் அணியக்கூடாது நபிசுல்லாஹ் சொல்லிட்டார்கள். அடுத்து பாருங்க, நபிசுல்லாஹ் ரத்த சிவப்பு, ரத்த கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி சிவப்பு ஆடை அணிவதை ஹராம் என்று தடுக்கவில்லை, ஆனால் வெறுத்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹி வெறுப்பு ஒன்று இருக்குங்க, தடை ஒன்று இருக்கு. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் வெறுக்கிறாங்க அல்லது பிரியப்படல. வெறுக்கிற சொல்றதை விட பிரியப்படல, ரசூலுல்லாஹ் பிரியப்படல. உடும்பு கை வைக்கப்பட்டு என்ன சொன்னேன், எதுல உணவு முறை கலாச்சாரத்தை சொன்னேன். உடும்பு கை வைக்கப்பட்டு ரசூலுல்லாஹி சாப்பிடுவதற்கு பிரியப்படல. அவங்களுக்கு வெறுப்பா தெரிஞ்சது சாப்பிடுறது, ஒதுக்கிக்கிறாங்க. மற்ற சாப்பாடு சாப்பிட்டாங்க, அவங்க என்ன ரசூலுல்லாஹி தடுக்கல. இன்னொரு வெறுப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு வெறுப்பு இருக்குது, தானும் செய்யாம மக்களை செய்ய விடாம இருந்தா எல்லாருக்குமே என்று ஒரு வெறுப்பு, என்ற அடிப்படை வெறுப்பு. உடும்புக்கறி சாப்பிடாம ரசூலுல்லாஹ் தடுக்கல, ஆனா வெறுத்தாங்க, ரசூலுல்லாஹ் ஒதுக்கிட்டாங்க. சிவப்பு ஆடை அணிந்த போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரத்த கலர்ல சிவப்பு ஆடை அணிஞ்சு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அவர் கட்டிக்கிறாங்க. யாரும் ரொம்ப அணிய சொன்னது கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வெறுப்பா கேட்கிறாங்க. ஒரு தாய் அணிய சொன்னது கேட்கிறாங்க. நம்ம தமிழ்ல சொன்ன வேற மாதிரி வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொன்ன அந்த ஸ்டைல்ல கேட்கிறாங்க, அவங்க ஸ்டைல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க,
இருக்காங்க. தன்னுடைய சமுதாய அணியிறதையே சொல்ல பிரியப்படல, அதை ஹராம்னு சொல்லலாம். அது மாதிரி அதுக்கடுத்து வந்த சாபங்கள் யாருக்கு ரத்த சிவப்பு ஆடை ஹராம் ஆக்கிக்கிறல, அதை கொஞ்சம் பேருக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப இது மாதிரி சோதர்களே, ரத்த சிவப்பான ஆடையை தவிருங்கள். காவி ஆடை ஹராம், பட்டு ஆடை ஹராம். ரத்த சிவப்பு ஆடை ஒதுக்கி வைப்பது, அணியாமல் இருப்பது நல்லது. ரத்த சிவப்போட கொஞ்சம் மாறுபட்ட சிவப்பா இருந்தா பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் கருத்துப்பாடு கிடையாது. அடுத்து பாருங்க, நபிஸ்லாசன் சொல்லுகிறார்கள் பிரியம் அணியக்கூடிய ஆடை. ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஆடையை பிரியம் அணிஞ்சாங்க, ஒருமா இல்லையா? நபிஸ்லாசன் இந்த ஆடையை பிரியம் அணிஞ்சாங்க. எல்பிசுல் பயாத், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் வெண்ணிற ஆடை அணியுங்கள், வெண்ணிற ஆடை அணியுங்கள். பைன்னஹா அத்ஹரு வாத்தியம், அது சுத்தமானது, எனக்கு பிடித்தமானது, தூயது, அதை அணியுங்கள் சொல்றாங்க. வெண்ணிற ஆடை செய்ய அணியுங்க, அது சுத்தமானது, எனக்கு பிடித்தமானது சொல்றாங்க ஸல்லல்லாஹு வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், அந்த வெண்ணிற ஆடையில் உங்களுடைய மையத்துகளை கஃனிடுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெண்ணிற ஆடை செய்ய கஃனிடுங்க, நீங்க அணிஞ்சிருக்கீங்க. நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், என்னதான் ஆடை டிசைன் அணிஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு பழத்தில் முடிச்சிருவோம், வெள்ளைக்கு விஞ்சிய வேடிக்கை இல்லை, வெள்ளைக்கு விஞ்சிய வேடிக்கை இல்லை சொல்லுவாங்க, வெள்ளைக்கு விஞ்சிய வேடிக்கை இல்லை. அப்ப வெள்ளை அந்த அளவுக்கு நபிஸ்லாசன் விரும்பி இருக்கிறார்கள். அதை நம்ம என்ன செய்யலாம், நாம வெண்ணிற ஆடையை அணிஞ்சுக்கலாம். அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அதை சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய சொல்லுவேன். அப்ப இந்த மாதிரி நபிஸ்லாசன் அவர்கள் ஆடை கலாச்சாரத்தை என்ன சொன்னார்கள் பார்க்கறது தவிர அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆடை வந்து நாம ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு இந்த ஆடை மக்ரூ, இந்த ஆடை ஹராம், இப்படித்தான் அணியணும், இப்படி அணியக்கூடாது என்ற சொல்லுக்கு நாம் போகக்கூடாது சொல்லுவதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஒரு விஷயம் என்ன, உங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் ஆடை இருக்கும். உதாரணத்துக்கு பேண்ட் ரொம்ப டைட்டா போட்டுறீங்க, போட்டு காலை கையை அசைக்க முடியல, உட்கார முடியல போட்டு வச்சுங்களேன், அது கொஞ்சம் தவிருங்க. என்ன காரணம், நீங்க சிறுநீர் கழிக்க போனா தான் சிறுநீர் கழிக்கலாம் இருக்கா இல்லையா? பேண்ட் கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா காலெல்லாம் நெஞ்சு வரைக்கும் காலை தூக்க முடியும். காலை தூக்கணும்னு சொன்னா நெஞ்சு வரைக்கும் என்ன செய்யணும், காலை தூக்க முடியும். அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு ஆடை. உடம்பு உண்டாக்கி தூக்க முடியாம போற விஷயத்தை நான் சொல்லல, பதில் முன்னாள் பெருசாகி தூக்க முடியாம போறதை நான் சொல்லல. நார்மல் பாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பேண்ட் போட்டாருன்னா தூக்குறாருன்னா காலை தூக்குறாருன்னா உடம்பு நெஞ்சில தட்டணும், தட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பேண்ட் போட்டா நல்லது. என்ன காரணம், நம்ம சிறுநீர் கழிக்கும் பொழுது நிம்மதியா உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கலாம். டைட்ல நினைச்ச முடிய உட்கார முடியாது, இல்ல பேண்ட கரெக்ட் தான் போகணும். எமர்ஜென்சியா வெளியில போறோம், அந்த சமயத்தை என்ன செய்வோம், உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க முடியாம நின்றுட்டே சிறுநீர் கழிப்போம். காரணம் என்ன, பேண்ட் டைட்டா இருக்குது. நபிஸ்லாசன் வந்து சிறுநீர் கழித்தார்கள். எதற்காக, ஆடை டைட்டா இருந்த காரணத்தினாலயா, இறுக்கமா இருந்த காரணத்தினாலயா இல்ல, குப்பை கூடமா இருந்த காரணத்தினால குப்பையை உட்கார முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ஒன்று சிறுநீர் கழித்தார்கள். நாம என்ன பண்றோம், நிறைய விஷயங்களை மாற்றி வச்சிருக்கோம். நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. எப்படி, வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம வச்சிருக்கோம் வீட்டுல. வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சா நீங்க உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க முடியுமா, முடியாது. என்ன காரணம், வெஸ்டர்ன் டாய்லெட் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க பேண்ட கட்டி தான் உட்காரணும். வேலை வருவோம், டக்குனு சிப்பத்தை வந்து என்ன செய்வோம், சிறுநீர் கழிச்சு போயிட்டே இருக்கும். இது முறையில வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கிறது பெரிய பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். மருத்துவ ரீதி அதெல்லாம் பின்னால உங்களுக்கு ஒரு பயனை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா டிராபிக் அதெல்லாம் இல்ல, நமக்கு பெரிய பாதிப்புலாம் ஏற்படுத்தும். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவு வெஸ்டர்ன் டாய்லெட்டை தவிர்க்கணும். வெஸ்டர்ன்ல பயன்படுத்துறான்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, ஏர்ல சுத்தம் பண்றான். என்ன செய்யறாங்க, ஏர்ல சுத்தம் பண்றான். பிளேட்ல போனா தெரியும், பிளேட் வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி இருக்கும், பிரஸ் பண்ண உடனே என்ன செய்ய, ஏர்ல சுத்தம் பண்ணும். அசுத்தத்தை ஒண்ணுமே இல்லாத கம்ப்ளீட்டா அடிச்சு காய்கறி கொண்டு போயிடும். அவளுக்கு வந்து தெரியாது, தண்ணி வந்து பிரச்சனை ஏற்படுத்தாது. நாம தண்ணியை உள்ள திரும்பி விட்டுட்டு உள்ள உட்கார்ந்து நம்ம மோசம் கூட என்ன செய்யும், அங்க உள்ள இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் என்ன செய்யும், நம்முடைய மரம் உள்ள ஏறிக்கும், உடம்புல வந்து பெரிய நோய் உண்டாக்கிறோம். நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யாரும் பயன்படுத்தாதீங்க, முடிஞ்ச அளவு தூக்கிடுங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் நீங்க அமைச்சிக்க கூடாது. இன்னைக்கு கொண்டு சிறை வைக்கிறதுக்கான சூழலை நீங்க அமைச்சிக்க கூடாது, மாற்றி அமைக்கணும். அப்ப இது மாதிரி சோழர்களே ஆடை கட்டுப்பாடு இப்படித்தானே தவிர இது அல்லாம நாமளா ஒரு ஆடை கட்டுப்பாடு கொண்டு வந்து நாமளா சொல்லிக்கிட்டு மார்க்கம் கிடைச்சோம்னு சொன்னா அதுவும் ஒரு வகையில் விதத்துதான். சிலர் சொல்லுவார்கள் காலம் வச்சுனா போடக்கூடாது, ரொம்ப மார்க்கத்துல தீவிரமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது. காலெல்லாம் வச்சு போடக்கூடாது. எதுக்கு காலம் வச்சு போடக்கூடாது, இல்லைங்க காலம் வச்சு போட்டோம்னா இது வந்து சிலுவையை வந்து நசாராக்கள் பூத்தி விட்டுட்டாங்க நம்ம கிட்ட. பிடிச்சு பாருங்க, இது சிலுவை ரெண்டு பக்கம், இது கீழே உள்ளது. இது கொடுக்கக்கூடிய விளக்கம் தப்பு. மேல வந்து எங்க போச்சு, மேப்பை எங்க போச்சு, மேப்பை இல்லையில. இன்னும் சொல்ல போனா சட்டையே சிலுவை மாதிரி இருக்கும். சட்டை தூக்கி பிடிச்சு பாருங்க, ரெண்டு கை பிடிச்சு பாருங்க, ரெண்டு கை பிடிச்சிருக்கோம், மேல காலம் இருக்கும், கீழே சட்டை தோவும். அது சிலுவையா, அது இது சிலுவையா, யோசிச்சு பாருங்க.
ஜிப்பா போட்டுருப்பாங்க, முட்டை கலந்த லேடிஸ் ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்கும். என்ன காரணம்? இவ்வளவு ரொம்ப தீவிரமா பின்பற்றாங்க. அப்ப தீவிர பின்பற்றீங்கன்னு சொன்னா 4 பேர் போடக்கூடிய ஆடை ஒருத்தர் போட்டு அழிகிறீங்க. அரபு நாட்டுல அவா போட்டிருக்காங்க. என்ன காரணம்? அந்த வெயில் அடிச்சாலும் கடுமை, பொருள் அடிச்சாலும் கடுமை. அந்த நாட்டு கலாச்சாரம், அந்த நாட்டுடைய ட்ரெஸ், அது ட்ரெஸ் கோடு, அது இஸ்லாமிய ட்ரெஸ் கோடு கிடையாது. நீங்க இந்த நாட்டில் இருக்கிறீங்க, ஒரு ஷர்ட் போட்டா போதும். இன்னும் சொல்ல போனா ஆப்பிள் போட்டா போதுமானது. என்ன காரணம்? நல்ல வெண்டிலேஷன் நல்லா இருக்கும், உள்ள ஏர் போயிடும். இங்க உள்ள டைட் பண்ணிட்டீங்கன்னா ஏர் உள்ள போகாது. நான் சொல்றேன் மறுபடியும் உள்ள போடக்கூடாதுன்னு சொல்லல, அதுல ஏதோ ஒரு வித்தியாசம் சொல்லி காமிக்கிறேன். தினசரி உள்ள நல்ல வெண்டிலேஷன் இருக்கும், அது வெண்டிலேஷன் இருக்காது. இப்படி பல பிரச்சனை இருக்குது. அப்ப நாம இந்த நாட்டில் என்ன செய்யறோம்? ஆமா நல்லது ஜிப்பா, 4 பேர் ஜிப்பா தருவாரு, 2 பேர் தச்சு போற ஆடையை ஒருத்த போட்டுக்கிறாரு. அப்ப இது வருஷத்துக்கு உள்ளாதானே செய்யும். அப்ப சோதர்களே, ஆடை கட்டுப்பாடை பொறுத்தவரை சுல்லாஹி ஸல்லல்லாஹு காட்டி இந்த வழிமுறை நாம் அணிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சில நாளைக்கு இந்த தொடர்ச்சியாக ஆடை கட்டுப்பாட்டுல, ஆடை கலாச்சாரத்துல பெண்கள் போல ஆண்கள் ஆடை அணிகிறது, ஆண்கள் போல பெண்கள் ஆடை அணிகிறது. அதே போல ஆடைக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நிறைய டாட்டூ குத்திக்கிறாங்க, கச்சை குத்திக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நிறைய நாம அதில் கவனம் செலுத்துறது இல்லை. இது ஒரு பெரிய பொறுப்பேற்று எப்படி தெரியுமா? லேடிஸுங்க அரை நிர்வாணமா, அரை நிர்வாணம் இல்ல 98% நிர்வாணம் ஆகிடுவான். எப்படி தெரியுமா? ரொம்ப சின்ன பீஸ் உடையா போட்டுட்டு மற்றத்தோட டேட்டும் அடிச்சு விட்டுருவான், ஸ்டிக்கர் அடிச்சு விட்டுருவான், இதுலயே மறைச்சே இது பண்ணி பெயிண்டிங்கே பண்ணிடுவான். அது பார்த்தா எப்படி தெரியும் சொன்னா ஆடை போட்ட மாதிரி தெரியும், நல்லா குறைஞ்சு பார்த்தா ஆடை இருக்காது. இவ்வளவு மோசமான கலாச்சாரம் இவ்வளவு பரவி இருக்குது. அப்ப இந்த மாதிரி டேட்டு, அதே போல இந்த புருவத்தை வெடிக்கிறது, பல்லை தெரிகிறது, சூடு போட்டுக்கிறது, நிறைய விஷயங்கள் இருந்துச்சால அதை நம்ம தொடர்ச்சி அனுசாரம் நம்ம என்ன செய்யலாம், நாளை பார்க்கலாம். சொல்லுங்க, கேள்வி இருந்தா கேளுங்க, பதில் சொல்லுங்க. ஒரு கேள்வி வந்திருக்குது.